அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மார்கழி மாதம் முழுவதும் வராகி அன்னைக்கு எப்படி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்கழி முதல் நாளே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறை பஞ்சமி நாள் வருது. அந்த நாள் ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு மார்கழி 1 ஆரம்பிக்குது. டிசம்பர் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான நாள். அந்த நாளில் நீங்கள் வராகி அம்மனை முதன் முறையாக வழிபாடு செய்பவர்கள் இருந்தாலும் சரி, இல்லை இதுவரை வராகி அன்னை வழிபாடு நாங்கள் தொடர்ந்து செய்துகிட்டே தான் இருக்கிறோம் அப்படி இருப்பவர்களும் சரி, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வராகி அன்னை வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாக இருக்கும். ஏன்னா கடவுள் விழித்திருக்கிற நேரம் தான் இந்த நேரம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிறைய பேர் வழிபாடு செய்வாங்க. அதாவது வருடந்தோறும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யாதவர்கள் கூட இந்த மார்கழி மாதம் மட்டும் வழிபாடு செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நாள் மார்கழி மாதம் முழுவதும் வழிபாடு செய்கிறது நமக்கு அந்த வழிபாட்டிற்கான நல்ல ஒரு பலனும் கிடைக்கும், இரட்டிப்பு பலனும் கிடைக்கும், புண்ணியமும் கிடைக்கும், கடவுளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக நமக்கு இருக்கும். அதனால் நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நீங்கள் வராகி அன்னைக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். மார்கழி மாதம் முழுவதும் தினமும் தலை குளிக்கணுமா அப்படின்னா, தினமும் தலை குளிப்பவர்களுக்கு ஒன்றும் செய்யாது. இந்த மார்கழி மாதம் குளிப்பவர்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு தலை குளிச்சா சேராது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிச்சுக்கோங்க. இந்த மார்கழி மாதம் மட்டும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், தினமும் தலை குளிக்கிற பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா இந்த மார்கழி மாதமே ஒரு ஆன்மீக மாதம் அப்படிங்கிறது இருப்பதனால் எல்லாருமே தினமும் தலை குளிப்பாங்க. அதிகாலை 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு வீடு வாசல் எல்லாம் தெளித்து கோலம் போட்டு கடவுளுக்கு பூஜை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே அதை செய்வாங்க. அதனால் இந்த மார்கழி மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோலம் போட தைரியமாக போகலாம். இன்னும் எல்லாருடைய வாசல்லையும் கோலம் போட ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய கோலமாக போடுவாங்க, வண்ண கோலமாக போடுவாங்க. அதாவது கலர் பொடி போட்டு கோலம் போட்டு பூசணி பூ இருக்கும் பார்த்திங்களா, அதை வைப்பாங்க. சாணியில் வைப்பாங்க, அதாவது மாட்டு சாணத்துலேயோ அல்லது மஞ்சள் பிடிச்சி கூட அதில் பூ வைத்து ரொம்ப அலங்காரமாக விசேஷமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்கழி 1லேருந்து 29 வரைய நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கோலம் போட்டு வழிபாடு செய்வாங்க. தை 1ஆம் தேதி வாசலில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வாங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் செய்கிற தொடர்ந்து வருஷம் செய்கிற பழக்கம். மார்கழி மாதம் வந்தாலே நிறைய பேர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா மார்கழி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தெய்வீக ஆற்றல் தான் நமக்கு அதிகரிக்கும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் சுவாமி பாடல்கள், எங்கே பார்த்தாலும் பாடல்கள் தான் ஒலித்துட்ருக்கும். எல்லார் வீட்லேயும் ரொம்ப நல்லா இருக்கும். காலை நேரத்தில் எழுந்திரிச்சு இதை கேட்கும்போது நல்லாயிருக்கும். 4 மணிக்கு எழுந்திருப்பவர்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். தெருவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க. எல்லா வழிபாடுமே இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப சிறப்பானதான். மார்கழி 1ஆம் தேதி முதல் நாள் பார்த்தீங்கன்னா பஞ்சமி தினம் ஆரம்பிக்குது. நீங்கள் மார்கழி மாதம் முழுவதும் காலையில் விளக்கேற்றி வைக்கலாம், மாலையிலும் விளக்கேற்றி வைக்கலாம். காலையில் விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டு முடியும் அப்படி இருப்பவர்கள் தினமும் தலை குளிங்க. முடியாது, மேலுக்கு செட் ஆகாது அப்படி இருப்பவர்கள் ஒரு நாள் விட்டு இல்லை 2 நாளுக்கு ஒருக்க இந்த மாதிரி நீங்கள் தலை குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வராகி அம்மனுக்குன்னு தனியாக ஒரு அகல் விளக்கு ஏற்றுவீங்க. நீங்கள் 1ம் ஏற்றலாம், 5 அகல் விளக்கும் ஏற்றலாம். 5 அகல் விளக்கு ஏற்றும்போது பஞ்சபூதங்கள் அடிப்படையில் நம்ம தீபம் ஏற்ற மாதிரி ஒரு விளக்கு ஏற்றினாலும் போதும். வராகி அன்னை நினைத்து ஒரு அகல் தீபம், முடிந்தால் நெய் தீபமாக ஏற்றுங்க 30 நாட்களும். அப்படி இல்லைன்னா நல்ல நெய் தீபம் மட்டும் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன வைக்கலாம் அப்படின்னா உங்களால் என்ன முடியுதோ அது வைங்க. காலையில் எழுந்தவுடன் பால் வைப்பது ரொம்ப சிறப்பு. காலையில் எழுந்த உடனே நம்ம பால் காய்ச்சறது ரொம்ப நல்லது. 1 டம்ளர் பால் காய்ச்சி நீங்கள் வச்சிருங்க சுவாமிக்கு. அதாவது பூஜை அறையில் நீங்கள் பொதுவாகவும் வைக்கலாம், அல்லது வராகி அம்மனுக்குன்னு தனியாக பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா தனியாகவும் வைக்கலாம். நட்ஸு கொஞ்சம் போட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது பொரிகடலை, அவல், கொஞ்சம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகைகள் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் வச்சு 1 டம்ளர் பால் வச்சாலே போதும். அதுவும் முடியலையா, 1 டம்ளர் சுத்தமான தண்ணீரில் 1 சிட்டிகை போல் மஞ்சள் தூள் கலந்து அந்த தண்ணீரை நீங்கள் வராகி அன்னைக்கு நெய்வேத்தியமாக வைத்தாலே போதும். தாய் அதை மனதார ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா மஞ்சள் நீர் பார்த்தீங்க அப்படின்னா வைப்பது ரொம்ப சிறப்பானது. வைத்து மலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மலர்கள் கிடைக்குதோ அதை அன்றாட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப சௌகரியமாக கிடைக்கிற பூ என்னது அப்படின்னா செவ்வந்தி பூ தான். அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பூ இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சீசன் சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. அதனால் எல்லாருக்குமே அந்த பூ தான் ரொம்ப செழிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த பூக்களை கூட நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தினமும் நீங்கள் சுவாமிக்கு வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். செம்பருத்தி பூ கிடைக்கிது அப்படின்னா தினமும் சுவாமிக்கு வந்து ஒரு செம்பருத்தி பூ வைங்க. வராகி அன்னைக்கும் வைக்கலாம், விநாயகர் பெருமானுக்கும் வைக்கலாம். விநாயகருக்கு உரிய மாதம் இந்த மார்கழி மாதம். நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தண்ணி ஊற்றி வழிபாடு செய்வாங்க. அதாவது நல்ல கணவன் கிடைக்கணும், குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், திருமணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து தண்ணீர் ஊற்றிலாம் வழிபாடு செய்கிற பழக்கம் இப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்குது. செம்பருத்தி பூ வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் தினமும் வாசலில் சின்னதாக கோலம் போட்டாலும் கலர் பொடி போட்டு கோலம் போடுங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிலை வாசலில் மார்கழி மாதம் 29 நாட்களும் நீங்கள் விளக்கேற்ற வைங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா எப்படி நம்ம கார்த்திகை மாதம் விளக்கேற்றிப்போமோ அதே போல் மார்கழி மாதம் நிலைவாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி வைத்துட்டு தான் அதற்கப்புறம் தான் நம்ம பூஜை அறைக்கு நம்ம போவோம். இந்த மார்கழி மாதம் மட்டும் இப்படி தான் எல்லாருமே பண்ணுவாங்க. நம்ம வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நினைத்து இந்த 29 நாட்களும் வராகி அம்மனை நினச்சி பிரார்த்தனை பண்ணி விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. வராகி அன்னை படம் சிலை இருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தினமும் வழிபாடு செய்து பழக்கம் இருக்கும். இது 2 படம் இல்லை, சிலை இல்லை, 2மே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்து மட்டும் வழிபாடு செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தினமும் அந்த விளக்கேற்றி வச்சுக்கோங்க. இதுவரை நான் வராகி அன்னையை கும்பிட்டதே கிடையாது, இனிமேல் கும்பிடலாமனா தாராளமாக நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். மார்கழி 1ஆம் தேதி பஞ்சமி இருப்பதனால், வளர்பிறை பஞ்சமி இருப்பதனால் நமக்கு மார்கழி 1 இருப்பதனால் நீங்கள் அந்த நாளே ஸ்டார்ட் பண்ணலாம். வராகி அன்னை பூஜையை வந்து அந்த நாள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். புதிதாக வழிபாடு செய்பவர்கள் இருந்தாலும் சரி, இல்லை நான் வழிபாடு செய்துகிட்டே இருந்தாலும் சரி, காலையிலேருந்து நீங்கள் வந்து கணக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க. காலை மாலை 2 வேளை ஏற்றலாமான்னா உங்களுடைய விருப்பம்தான். காலையில் மட்டும் தினமும் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. மாலையும் தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, காலையில் தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு, மாலையும் நம்ம பூஜை பண்ணுவதும் ரொம்ப சிறப்பு தான். ஸோ காலையிலும் ஏற்றலாம், மாலையிலும் நம்ம ஏற்றலாம். இந்த மாதம் முழுவதுமே நமக்கு எந்தெந்த கடவுள் பிடிக்குதோ, இஷ்ட தெய்வம் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான வழிபாடு இந்த மார்கழி மாதம். கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறாரு, மாதத்தில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். நினைத்த காரியம் நமக்கு நிறைவேறும். இங்கே மார்கழி மாதம் எந்த பிரார்த்தனை வச்சாலும் நிறைவேறும். 30 நாளும், அதாவது 29 நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா வராகி அன்னைக்கு ஒரு தீபம், தினமும் காலையில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் எளிமையானது வச்சா போதும். பால் இந்த மாதிரி வச்சுட்டு உங்களால் எதுவுமே வைக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வைத்தாலே போதும். வராகி நிரல் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ரொம்ப எளிமையான முறை வழிபாடு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மார்கழி மாதம் 30ம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னா, வராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரமும் காலையில் சொல்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். 108 முறை அல்லது 27 முறை நீங்கள் சொல்லுங்கள் வராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை. காயத்ரி மந்திரம் சொல்லும்போது வெறுமனே தரையில் அமராமல் ஒரு மேட்டு போட்டுக்கோங்க, அல்லது ஏதாவது டவலாவது விரித்து அதற்கு மேலே அமர்ந்து கிழக்க அல்லது மேற்க வடக்க 3 திசையில் ஏதாவது ஒரு திசையில் பார்த்து அமர்ந்து மனம் முருகி நீங்கள் இந்த காயத்ரி மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா உங்களால் வராகி அன்னையை வந்து உணர முடியும். ஒரு ஃபீல் வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வராகி அன்னை உங்கள் கூட இருக்கிற போல் உங்களுக்கு தோன்றும். ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய மந்திரம் தான் வராகி அம்மனுடைய மந்திரம். சொல்லி பாருங்கள், பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். காயத்ரி மந்திரம் சரியாக சொல்ல வரல அப்படின்னா ஓம் ஸ்ரீம் வராகி நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 27 முறை சொன்னால் போதும். வராகி அன்னை எப்போதுமே உங்கள் கூட இருந்து கொண்டே இருப்பாங்க. உங்களுடைய வேண்டுதல் நடக்காது அப்படிங்கிற நினைக்கிற வேண்டுதலை கூட வராகி அன்னை நடத்தி வைப்பாங்க. அந்தளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்தவள் தான் வராகி அன்னை. வேண்டுதல் வைத்தும் வழிபாடு செய்யுங்க. இல்லை நான் மன திருப்திக்காக தான் நான் வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னா தினமும் வராகி அன்னையை வந்து மனசார விரும்பி வழிபாடு செய்யுங்க. நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. என்றும் உங்களுடன் அவள் காவல் தெய்வமாக உங்களுடைய இல்லத்திலும் உங்களுக்கும் எப்போதுமே துணையாக இருப்பாள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வராகியை பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.